வணக்கம். இன்றைய தினம் பித்திரு கடன் தீர்க்கும் பெருமாள் கோயிலை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சிராத்தம் செய்ய வாரிசு இல்லாதவரும் ஏதோ காரணத்தால் பித்திரு காரியங்கள் தடைப்பட்டு போனவர்களுக்கும் பெருமாளே வாரிசாக இருந்து திதி கொடுக்கும் தலம் ஒன்று இருக்கிறது. அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு மட்டுமல்ல, முறைப்படி திதி கொடுப்பதற்கான பொருள் வசதி இல்லாதவர்களுக்காகவும் இங்கே பெருமாளே பித்திரு கடன் செலுத்தி நிதி கொடுக்கிறார். பொதுவாக முன்னோருக்கு திதி கொடுப்பவர்கள் ஒரு வேளை மட்டுமே உண்ண வேண்டும் என்பது விதிமுறை. அதோடு அந்த தினத்துக்கு உரிய தனிப்பட்ட முறையிலான உணவைத்தான் உண்ண வேண்டும் என்பது சாத்திர விதியாகும். இந்த தலத்தில் பெருமாளே தானே முன்னின்று சிராத்தம் செய்வதால் அவருக்கு ஒரு பொழுது மட்டுமே நைவேத்தியம் செய்யப்படுகிறது. அதுவும் சிராத்த தின உணவுகளான மிளகு பொங்கல், தயிர் சாதம், பிரண்டை துவையல் போன்றவையே தினம் பெருமாளுக்கு நிவேதனம் செய்யப்படுகின்றன. செங்கல்பட்டுக்கு அருகே நெம்மேலி என்ற திருத்தலத்தில்தான் இப்படி சாட்சாத் மகாவிஷ்ணுவே பித்திருக்காரியங்களை செய்யும் திருத்தலம் இருக்கிறது. இந்த தலத்தில் பெருமாள் முதலில் தன் பக்தர் ஒருவருக்கு திதி கொடுத்த வரலாறு நாம் தெரிந்து கொள்வோம். ஆற்காடு நவாப் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டம். அந்த சமயத்தில் திவானாக இருந்தவர் யக்ஞநாராயணர் என்பவர். நெம்மேலியில் கோயில் கொண்டுள்ள பெருமாள் மீது அளவு கடந்த பக்தி உள்ளவர். அந்த பக்தியின் காரணமாக வரியாக வசூலித்த பணம் மொத்தையும் கோயில் திருப்பணிக்காக வாரி வழங்கினார். ஒரு கட்டத்தில் இப்படி வரி பணத்தை கோயிலுக்கு தந்துவிட்டால் நவாப்புக்கு வரி செலுத்த முடியாது, இதனை நவாப் அறிந்தால் சிரசேதம் செய்து விடுவார் என்று அவரை எச்சரித்தார்கள். அதை கேள்விப்பட்டதும் மனதுக்குள் மருகினார் திவான். நவாப்பிடம் தண்டனை பெற்று சிரசேதம் செய்யப்பட்டு இறப்பதை விட தானும் தன் மனைவியும் திருவிடந்தை திருத்தலம் சென்று அங்கிருக்கும் திருக்குளத்தில் மூழ்கி உயிரை விடலாம் என தீர்மானித்தார். மனைவி சரசவாணியிடம் விஷயத்தை சொல்லி அவருடன் திருவிடந்தை புறப்பட்டார். அப்படி செல்லும் போது நெம்மேலி பெருமாளை வணங்கினார். வாரிசு இல்லாத தனக்கும் தன் மனைவிக்கும் திருமாலே இறுதிச் சடங்குகளை செய்ய வேண்டும், வருடம் திதியும் கொடுக்க வேண்டும் என்றும், தம்மை போல் வாரிசின்றி உயிரை விட்டோருக்கும் அகால மரணம் அடைந்தோருக்கும் பெருமாளே பிள்ளையாக இருந்து சிராத்தம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துவிட்டு திருவிடந்தை சென்று திருக்குளத்தில் மூழ்கி மறைந்தார். திவான் கேட்டதற்கிணங்க அவருக்கு சிராத்த காரியங்கள் செய்து முடித்த பெருமாள் அப்போது முதல் இந்த தலத்தில் வாரிசு இல்லாதவருக்கும் வசதி இல்லாதவருக்கும் தினம் தானே சிராத்தம் செய்து வருகிறார் என்பது நம்பிக்கை. பகவானே இங்கு சிராத்தத்தை கடைபிடிப்பதால் அவருக்கு சிராத்த சம்ரட்சண பெருமாள் என்ற திருநாமம் வழங்கப்படுகிறது. இந்த சன்னதிக்கு பின்னே உள்ள விஷ்ணுபாதம் காசில் உள்ள கயாவுக்கு இணையான புண்ணிய தலமாக சொல்லப்படுகிறது. இங்கே இன்னொரு விசேஷம், ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் தங்கள் இறந்த உற்றார் மற்றும் பெற்றோருக்கு திதி கொடுக்கலாம் என்பது சிறப்பு. இதனால் தங்கள் பெற்றோருக்குரிய கடன்களை செய்ய இயலவில்லையே என்ற பெண்களின் மன வருத்தம் நீங்குகிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம்.